இப்ப என்னன்னா இதுல முக்கியமா ஸ்டாலின் வந்து ஒரு ஆங்கில நாளுக்கு கொடுத்த நேர்காணல்ல பாமக கூட்டணி தொடர்பான வதந்திகள் எல்லாம் வருது, அந்த வதந்தி எல்லாம் கிடையாது, இருக்கிற கூட்டணியை வச்சுதான் நான் தேர்தலை சந்திக்க போறேன்னு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு ஒண்ணு. சேம் டைம் திரும்ப வந்து இப்படி ஒரு வீடியோ வெளியிடுறாரு. சோ இந்த ரெண்டுமே திரும்பவோட கோபத்துக்கு இதுதான் காரணமோ, இந்த வதந்திகள் ஒருவேளை திமுக இந்த நிலைப்பாட்டுல இருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த கோபத்துக்கு காரணமோ? இது வந்து ஸ்டாலின் கிளியர் கட்டா இருக்கிறாரு, கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட்ல இருக்கிறாரு. ஜோதி பாசு மாதிரி அலையன்ஸ் இன்டாக்ட் வைப்பாருங்கிறத நான் தான் சொன்னேன். அந்த 45+ ஓட்டர்ஸும் ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டர்ஸ் இதுல டச் பண்ணாம நம்ம கன்சிஸ்டண்டா கொண்டு போனா அந்த 45+% வரும்னு ஸ்டாலின் நினைக்கிறேன். ஸோ அந்த ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு கலக்கத்தை கொடுக்காண்டா, நம்ம திருமாவளவன் கலத்தி விட்டுக்கிட்டு ராமதாஸை ஸ்டாலின் சேர்த்துருவாரோன்னு அவன் கலங்காண்டான். இல்லை, நம்ம ஸ்டாலின் திருமாவளவன் கூட தான் இருக்கிறாருங்கிறத அந்த ஓட்டர்ஸுக்கு ஸ்டாலின் உறுதிப்படுத்துறாரு. அந்த கார்டை க்ளோஸ் பண்ணாம அவர் எல்லாத்தையும் ஓப்பன்லயே வச்சிடறாரு. அது என்ன ஸ்ட்ராட்டஜி? ஒரு கூட்டணி வதந்தியா? அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்கன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை டிக்ளேர் பண்றாரு இல்ல, அது என்ன உத்தி? ஸ்டாலினை பொறுத்தவரை ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸ் போயிடலாம், எல்லாருக்குமே அந்த ஸ்டேட்டஸ் கோ இதை பண்ணிடலாங்கிறத அவர் போறாரு. அதனால அவரு பாமக அலையன்ஸுங்கிறது வந்து பாமகவுக்கு தேவைப்படுது. இப்போ அவங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கு, திமுகக்குள்ள எப்படியாவது வந்து கண்டிப்பா இருக்குது. ஏன்னா அவங்க 2009 பாமகவை திமுக தான் தோக்கடிச்சு காட்டினாங்க. அவ்வளவு தொகுதியிலும் பாமக தோத்து போனாங்க.